இந்த படம் யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் மறக்க முடியாத ஒரு அழகிய மெமரிஸ்னா அது கண்டிப்பா காலேஜ் டேஸ் தாங்க. அண்ட் அந்த காலேஜ் டேஸ்ல புக்ல இருக்கிற பாடத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையோட பாடத்தை கத்துக்கிற முதல் இடம்னு கூட சொல்லலாங்க. இந்த கதையில ஷியாம், பூஜா, பிரியா, ஐரின், இமான் இவங்க 5 பேரோட லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஷிப் சாதாரணமா ஆரம்பிச்சாலும் அதுக்குள்ள மெதுவா காதலும் பல ட்ரீம்ஸும் கலந்துருது. ஒருத்தருக்கு சொல்லாத காதல், மற்றொருத்தருக்கு கிடைக்காத காதல், இன்னொருத்தருக்கு புரியாத காதல்ங்க. பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு உண்மையான அன்பை தான் எதிர்பார்ப்போங்க. ஆனா அப்படி அந்த அன்பு நமக்கு அதிகமா கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்மளே அந்த அன்பை அலட்சியப்படுத்திடுவோங்க. அந்த மாதிரி ஷாம் மேல பூஜாவுக்கு இருக்கிற லவ், அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியும் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் கேரிங்கா இருந்தும் கூட அந்த ட்ரூ லவ்வை ஷாம் புரிஞ்சுக்காம பூஜா கிட்டேயே நான் பிரியாவை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ண வந்த பூஜா கிட்டேயே சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவாரு. அப்படியே போய் ஷாமும் பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா பிரியா மெச்சூர்டா அவங்களோட முடிவை தெளிவா சொல்லிடுவாங்க, நான் லவ் பண்ணல அப்படின்னு. அடுத்ததா இமான் அவரோட ட்ரீம் கெரியர் கிரிக்கெட், ஐரினை லவ் பண்ண அப்புறம் கிரிக்கெட் பிராக்டிஸை விட்டுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அது ஐரனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க அம்மா அப்பா சண்டை போடுறதுக்கு காரணமே அந்த கெரியரும் ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் தான். அதனால ஐரனை பொறுத்தவரை லவ் மட்டும் போதாது, வாழ்க்கைக்கு கெரியர்லயும் அவங்க பார்ட்னர் சக்சீடா இருக்கணும்னு சொல்லி இமானை விட்டு பிரிஞ்சிடறாங்க. இவங்க 4 பேருக்குமே அவங்க நினைச்சதும் விரும்பினதும் கிடைக்கலனா கூட அந்த இடத்திலே உடைஞ்சு போய் நின்றாம அவங்களோட லைஃபை அக்செப்ட் பண்ணி மறுபடியும் ஒரு அழகான லைஃபை பில்ட் பண்ணி வாழ்வாங்க. கடைசியா பூஜாவோட ட்ரூ லவ்வும் ஷாம் கிட்டயே அவங்கள சேர்த்து வச்சிடுது. இமானும் அவரோட லைஃப்ல கெரியர்ல சக்சீட் ஆயிடுறாரு. இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.